Hello friends, welcome back to our channel. Happy autumn. So இன்னைக்கு முதன் முறையா நைட் 11 மணிக்கு நான் ஒரு vlog எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எடுத்ததே இல்லை. நைட் எல்லாம் இப்படி உட்காந்து ஸோ ஜெர்மனிக்கு வந்ததுல இருந்துங்க எப்படா அந்த ஸ்னோ கொட்டுறதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக நானும் நிலானிகா குட்டியும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏன்னா எங்கள் மாமா லாஸ்ட்டு நவம்பரே இங்கே வந்துட்டாங்களா, ஸோ அவங்க சூப்பராக ஸ்னோவெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் ஒரு வாட்டியாச்சும் அந்த கொட்டுற ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோங்க. ஆக்சுவலாக 11 o'clock நைட்டு ஸ்னோ வரும் இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க. பட் வெதரில் பார்த்துட்டு வெளியே போய் பார்த்தா ஸ்னோவே வரல. அப்புறம் நிலானிகா குட்டியும் எங்கள் மாமாவும் போயிட்டு தூங்கிட்டாங்க. இல்லைனா யூஸ்வலாக 9 o'clockலாம் பெட் டைம் இருக்கும். சரி நம்ம யூடியூப் பண்ணலாமே, கொஞ்சம் நேரம் கழித்து வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெயிட் பண்ணி சரி யூடியூப்பை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டைம் ஒரு 12:30 ஆகிடுச்சு. வெதர் எடுத்து பார்த்தா 0 டிகிரி. சரி ஜன்னலை திறந்து பார்ப்போம் ஸ்னோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா நான் என்ன பார்த்தேன்னு பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ கொட்டுது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஸ்னோ. செம்மையாக கொட்டுது. செடிலாம் பாருங்க. வாவ், நிலா குட்டி தாங்க தூங்குது. அப்படியே பயங்கரமாக கொட்டுது நைட்டு. இங்கே பாருங்க. செடியெல்லாம் இங்கே எவ்வளோ ஸ்னோ பாருங்க. ஸ்னோ ஸோ காலையில் இருக்குமான்னு தெரியல. பட் நிலாக்கு இந்த வீடியோவை நான் காட்டுவேன். பயங்கரமாக குளிருது. நைட்டு 1 o'clock மை ஃபர்ஸ்ட் ஸ்னோ. ஏதோ லூஸ் மாதிரி வளருவேன், ஏன்னா அந்தளவுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்ததும். செம்ம ஜாலியாக ஆகிடுச்சு. காலையில் கண்டிப்பாக ஸ்னோ பெய்யணும், நிலானிகா பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த குட்டி அடிக்கடி விண்டோ திறந்து பார்த்து ஒரு மாதிரி ஏமாற்றோன்னு சொல்ல முடியாது, வரலன்னு சொல்லவே சரி ஓகே அப்படின்னு போய் தூங்கிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் எடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அவளுக்கு காட்டுவேன். ஃபர்ஸ்ட் டைமுன்றதுனால தான் இந்த மாதிரி அப்படி என்னமோ பயங்கர எக்ஸைட்டடாக உங்ககிட்ட சொல்கிறேன். போக போக எப்படி இருக்கும்னு தெரில. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்னோவை பார்க்க. ஓகே, ஸோ நாளைக்கும் காலையிலலாம் ஸ்னோ பெஞ்சிச்சுன்னா நான் வீடியோ உங்களுக்கு அப்படியே சூப்பராக கண்டினியூ பண்ணி என்னெல்லாம் பண்ண ஸ்னோ வந்ததுலேருந்து காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்கு ஸ்னோ வருதோ அன்னைக்கு இந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்னோ என் லைஃப்பில் இப்படி கொட்டுறதை பார்த்தது பார்த்தீங்கன்னா 21st November 2024. மேலே ஸ்னோ ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்கு மேல ஆயிடுச்சு, நம்மள வீட்டுக்கு மேல ஆயிடுச்சு ஸ்னோ. என்னோட வீட்டுக்கு. உன்னோட வீட்டுக்கு ஸ்னோ வந்துருச்சா? ஆமா, மேல ஸ்னோ ஆயிடுச்சு. நம்மள வீடு நம்மள. ஓகே, போய் பாப்போமா? வா. அம்மா
நைட்டே பார்த்துட்டேனே ஸ்னோ. It's okay, வா வா. என்னது அம்மா நைட்டே பார்த்துட்டேனே. வா it's okay, வா. வாங்க. Come. இங்க பாய்க்கு. Door. This. It's okay. இந்த டோர் ஓபன் பண்ணு. இது ஓபன் பண்ண முடியாது. இது பாய்க்கு. Up. Wow. வீடு மேல ஃபுல்லா ஸ்னோ. நிலா நைட்டு இந்த செடிலாம் ஸ்னோ வந்துச்சு நிலா. சரியா? ஆமா. இது நம்மள வீட்டுக்கு அந்த ஸ்னோ ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு ஸ்னோ ஆயிடுச்சு. மேலே எதுனா மேலே எது என்ன எல்லாம் அழகா ஸ்னோவால கவர் ஆயிருக்கு எல்லா வீடும். பாரு தூரமா இங்க இருக்கு. இந்த வீட்லயும் கொஞ்சம் ஸ்னோ இருக்குது. அந்த ப்ளூ ஹவுஸ்ல இருக்குது. செக் பண்ணி பாரு. நீ தாள செக் பண்ணி பாரு. ஓபன் பண்ணி. ஸோ காலையில் எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து கொட்டலைங்க. பட் நைட் வந்து ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சதில் வீடு மேலெல்லாம் ஸ்னோவாக இருந்துச்சு. பட் செடியிலலாம் இருந்தெல்லாம் ஸ்னோ போயிடுச்சு. நிலா வந்து அதையே ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தா. பட் எப்போ வந்து ஸ்னோ கொட்டோம்லாம் கேட்டிருந்தா. பட் இந்த வீடியோ எண்டில் பாருங்கள். அவள் ஸ்னோ கொட்டுறதையும் லைவாக பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பியானா. அண்ட் இப்போ இந்த குளிர் வெதருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி சாதம் வடிக்கும் போதெல்லாம் கேட்குறீங்க, கவி வடித்து தான் சாப்பிடுவீங்களா எப்பயுமேன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமோ வடித்து தாங்க சாப்பிட்றோம். எப்போனா ஒரு டைம் வந்து நிலாவுக்கு மட்டும் சாதம் வைக்கணுன்னா நான் குக்கரில் வைப்பேன். மற்றபடி வடித்த சாப்பாடு தான். அண்டு எப்பயும் போல் நிலானிகா குட்டிக்கு வந்து சூடு ஆறணுன்னா இந்த வின்டருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து சும்மா ஒரு 1 minute வச்சாவே எவ்வளோ சூடாக இருந்தாலும் டக்குன்னு போயிடுது. ஏன்னா அவ்வளோ குளிருது. 0 degree 1 degree தான் இருக்குது இப்போ. அண்டு நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஜெர்மனி வந்த புதுசில் லைக் விண்டோவை திறந்து பாலெல்லாம் வந்து சூடு ஆத்துறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து அப்போ இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. கவி நாங்கள் ஜெர்மனி வந்த காலத்துலேருந்து இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வீடியோவாக போட்டது வந்து செம்ம சிரிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எங்கே போனாலும் நம்ம வந்து எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சி வாழ்ந்துட வேண்டியது தான். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படியே ட்ராப் ஆகுது. 0 டிகிரிலாம் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் உண்மையாக சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் டைமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இந்த வின்டர் சீசன் தான் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. இந்த ஸ்னோல போயிட்டு இந்த மூச்சுலாம் இருக்கும் போது எங்க மாமா சொல்லிட்டே இருக்கிறாங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பெல்லாம் விண்டோ திறந்து வச்சுட்டு யோகா பிராணாயாமெல்லாம் பண்ணும்போது அந்த காத்து உள்ள இழுக்கிறதுலாம் வந்து செம்மையா இருக்குது. ஓகே, ஸோ இந்த வெதருக்கு இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன லஞ்ச் பார்ப்போமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் ரைஸ் நல்லா குழைய வந்து வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க காட்டலாம். ஸோ பவுல்ல போட்டுப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தாய் ஜாப்பனீஸ் ரைஸ். ஜாப்பனீஸ் இல்ல, ஜாஸ்மின் ரைஸ். அது வந்து ஜாப்பனீஸ் வருது. ஏதோ ஜப்பானுக்கு கூட்டு போகணும்னு இருக்கு போல மாமா, அதான் வாயில சொல்லிடுங்களா ஈஸியா வாயில வட விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா சுட சுட ரசம். அத வந்து அப்படியே இப்படி ஊத்தும். நல்லா தளர்ற அப்படி அவ்வளவு ரசம் ஊத்திட்டு அது கூட வந்து இன்னைக்கு வந்து கேரட் பொரியல். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வெஜ்ஜீஸை போட்டு கூட வந்து இந்த சுண்டலும் வந்து வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரசமே வராது. எவ்வளோ பேர் எவ்வளோ மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. நானும் யூடியூப் பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். ஆனாலும் அந்த ரசம் வந்து அவ்வளவா வரமாட்டுது. பட் இப்ப முன்னைய விட கொஞ்சம் பரவாயில்ல அம்மா ரசம். சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்குங்க. என் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. ஆனா எங்க மாமாக்கு தான் பிடிக்காது. சோ அந்த ரசத்தை வந்து இவங்களுக்குலாம் எப்படின்னா வச்சு ஓட்டணும்ன்றதுக்காக 2 பொரியல் வந்து இன்னைக்கு. சோ கேரட் பொரியல் இந்த மாதிரி எதனா டிமிக்ஸ் வேலைலாம் கொடுத்தா இவங்களுக்கு கொஞ்சம் ரசம் இறங்கிடும். சோ கேரட் பொரியல். அதுக்கப்புறம் எல்லா இங்க காட்டுமாமா. சோ எல்லாம் இங்க பாருங்க, எல்லா வகையான சுண்டல் இங்க ராஜ்மா, அதுக்கப்புறம்
பீனட்ஸ், வேர்க்கடலை, அப்புறம் பிளாக் சுண்டல், ஒயிட் சென்னா எல்லாம் போட்டு மிக்சடா. ஸோ ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா சுட சுட இந்த வெதருக்கு போயிட்டு சாப்பிட போறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியே கிளம்புறோங்க. வெளியே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 0 -1 தான் இப்போ இங்கே டெம்பரேச்சர் இருக்குது. யூஸ்வலாக நாங்கள் நிலானிகா குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட தெர்மல் பேண்ட்டு அப்புறம் டாப் வந்து போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவளோட நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். இப்போ இந்த பேண்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு தெர்மல் இன்சுலேட்டட் பேண்ட் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஜெர்மனியில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டோம். ஸோ நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக குழந்தைய வந்து வெளியே கூப்பிட்டு போகலாம். அண்ட் பஸ்ஸிலலாம் போகும்போது இங்கே பாருங்கள், நான் அந்த பிளாக் கலரில் தெரியுதுல, இது வந்து ஹீட்டரு. பயங்கரமாக ஹீட்ரு போட்டு பஸ்லலாம் நல்லா சுட சுட வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வெளியே இறங்கினாதான் அந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு தெரியும், நல்லா குளிர்றதெல்லாம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டுக்கிட்டா சூப்பராக நம்மளும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலாம். இந்த குட்டியை பாருங்க, நல்லா நான் செஞ்ச ப்ரௌனியை வச்சு இந்த குளிருக்கு சாப்பிட்டுக்கிட்டு வருது. சிக்கல் கப்புக்கலாக்கா என்னோடது அது. நிலா நல்லாக்கா எந்த கூட என்னோடது கூட 3 எடுத்துக்கிட்டேன். அப்படியே போயிட்டு பாய். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வெளியே வந்துட்டோம். நீங்கள் வந்து தெரியுது மாமா வீடியோவில். ஆமா, அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. இத்தனை நாள் வந்து நாங்க வந்து ஊதுவோம். எஸ்பெஷலி நான் எல்லா வீடியோலயுமே அந்த ஸ்னோ வந்து பேசும்போது தெரியும், பட் வந்து உங்களுக்கு வீடியோல கேப்சரே ஆகாது. இன்னைக்கு வந்து நல்லா புகை வர்றது வீடியோலயே பார்க்க முடியுது என்னால. ஓகே, ஸோ இப்போ வந்து ஈவினிங் வெளியே வரலாம். இந்த ஸ்னோ வெதர், இந்த குளிர் வெதருக்குலாம் பயந்துட்டு வீட்லயே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோரும் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் கிளம்பி கடத்தலுக்கு வந்திருக்கோம். என்ன மாமா, ஜெர்மனி வந்தாலும் ஊர் பக்கம் ஊர் பாஷை போல கடத்தெருவுக்கு வந்திருக்கிறோம் நாங்க. ஸோ வந்து நீங்க ப்ராப்பரா, நான் சொல்ற மாதிரி ப்ராப்பரா ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா உண்மையா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம், எந்த கிளைமேட்டா இருந்தாலும். ஸோ இப்போலாம் வந்து நம்ம யூடியூப்ல என்ன வீடியோஸ் நிறைய பார்க்குறோம். இந்த யுகாட்டியா என்ன ஊரு, யாக்கல்ட். ஆக்சுவலி தி வேர்ல்ட் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வேர்ல்ட்லயே கோல்டஸ்ட் ரஷ்யால இருக்கு country city place. ரஷ்யால இருக்க ஒரு ஏரியா வந்து the world யாக்குட்டியாவா ஏதோ அந்த மாதிரி ஒரு ஊரு தான். அந்த வீடியோஸ்லாம் பாக்குறோம். -71 டிகிரி செல்சியஸ்லாம் என்னமா வாழ்றாங்கங்க. இல்ல எங்களுக்கு வந்து அதுல எப்படி அவங்க லைஃப் இருக்கு, எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்றாங்க, அவங்க எப்படி அந்த கிளைமேட்டுக்கு அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து நாங்க 3 பேரும் உட்கார்ந்து பார்த்துட்டு. ஆமா, நிலா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடா பாக்குறா. சந்தோஷம். அந்த வீடியோஸ்லாம் பாக்கும்போது உண்மையா நமக்குள்ள பயங்கர வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் வருது தானே. என்னடா இதெல்லாம் ஒரு குளிரான்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க -71ல இருக்கிறாங்க, நம்மளாச்சும் பரவாயில்ல 0, 1ன்னு இருக்கிறோம். இல்ல அவங்க வந்து -50, 40 ஓகே. இல்ல 70 வந்து எக்ஸ்ட்ரீம். ஆமா, அந்த வீடியோ நான் பார்த்தேன். சோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்க. ஸோ ஜெர்மனியில் வந்து நல்லா சூப்பராக தாங்க இருக்குது. நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வினை தாண்டி வருவாயால் சொல்லுவாங்களே மாமா, த்ரிஷா சொல்லலை, உன் கண்ணு வழியாக என்னை யாரும் பார்க்கல கார்த்திக் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி இந்த ஜெர்மனியை உங்கள் கண்ணு வழியாக பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்களோ அதுதான். ஜெர்மனின்னு இல்லை, இந்தியா எங்கே போனாலும் நம்ம வந்து எப்படி நம்மளோட மைண்ட் செட் இருக்குன்றது தான் முக்கியம். ஃப்ளெக்சிபிளா இருங்க, லைக் பிராட் மைண்டா எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி வெளிய வாங்க.
குளிர்லலாம் ஜாலியாக ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுங்க, அவ்வளோதான். சரி பார்ப்போம். அப்படியே வந்து இப்போ எங்கள் மாமாவை கூப்பிட்டு போயிட்டு ஏடிஎம் கார்டு மாதிரி டர்னு இப்போ வந்து இங்கே நிறைய ஷாப்பிங் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு கிடையாது, ஊரில் நம்ம வருகைக்காக காத்திருக்கும் மக்களுக்காக இன்னும் என்னெல்லாம் கடையில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாமே வேணுமா உனக்கு? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு இந்தியா ட்ரிப்புக்கு. இங்கே வந்து சிங்கப்பூர்னா வந்து தைலம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவோமா, பட் இங்கே வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்குது. ஒன்றுத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து வாங்குறதுக்கெலாம் பொறுமை பற்ற மாட்டுது. ஸோ போதும், இது வரைக்கும் ஷாப்பிங் அப்படி சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு அப்படியே இருட்டாக இருக்கா? இப்போ டைம் என்ன தெரியுமாங்க? 5 o'clock தான். ஸோ இங்கே 5 o'clockக்குலாம் வந்து பயங்கரமாக இருட்டிடுச்சு. தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்க, ஏதோ நைட்டு 9-10 மணி மாதிரி இருக்கா, ஆனால் 5 o'clock ஈவினிங் தான் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் போனால் ரொம்ப டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிடும். அதனால் ஓகே, அப்படியே போகிற வழியில் டின்னரும் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இந்தியா போகிறோம் அப்போல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு நைட்டு டின்னர்லாம் வெளியே சாப்பிட்டுட்டு தான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் போய் இன்னும் நல்லா வகை வகையாக வந்து சாப்பிட்ணும். அண்ட் இந்தியாவிலேருந்து எதனா இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க கவி, இங்கே ஜெர்மனியில் வந்து கிடைக்காது, ரொம்ப டஃப்பு அப்படின்ற பொருள் இல்லாமல் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வரேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம டின்னர் வந்து போயிட்டு எங்களோட ஃபேவரட் ஒரு ஷாப் இருக்குது வீட்டு பக்கத்தில், அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இப்போ வீட்டை விட்டு தள்ளி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த ஷாப் போய் நான் உங்களுக்கு டின்னர் சாப்பிடும் போது காட்டுறேன். ஓகேங்களா? எங்கும் கிறிஸ்மஸ் வைப்ஸ். நாங்கள் இந்தியா போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன கவி, கிறிஸ்மஸ் சீசன் ஜெர்மனியில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை மிஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக மிஸ் தாங்க பண்ண போகிறோம். பட் இப்போவே இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை போய் விசிட் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த நிலாக்குட்டிக்கு வந்து பயங்கர ஆசைங்க, கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் வச்சு வீடெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, மேபி அவளுக்காக ஜான்வரியில் வேணால் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்குது. எப்படி இருக்கும்னு தெரியல. அண்டு நான் சொன்ன எங்களோட ஃபேவரட் டின்னருக்குன்னு வர ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க, இந்த டோனர் கெபாப்னு சொல்லிட்டு ஜெர்மனியில். நம்ம இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்குலாம் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அதுக்குள்ளே வந்து சிக்கன், நம்ம ஊரில் இந்த ஷவர்மாக்கெலாம் வந்து வெட்டி எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக சிக்கன் இருக்கும். அது கூட நிறைய வெஜ்ஜீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யோகட்டால் ஒரு சாஸ் வைப்பாங்க, அப்புறம் ஸ்பைசி சாஸ் வேணாலும் வைப்பாங்க. அப்படியே ஃபுல்லாக ஹெவியாக இருக்குங்க. ஸோ இந்த ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 euros தான் வரும். அஃபோர்டபுளாகவும் இருக்கும், பட் ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. வயிறு வந்து செம்ம ஃபில்லிங்காக, டேஸ்ட் வந்து உண்மையாக நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மெஸ் ஆக்காம சாப்பிடவே முடியாது. நல்லா டின்னரை சாப்பிட்டுட்டு இப்போ லீடலில் போயிட்டு தக்காளி வெங்காயம்லாம் வாங்கலான்னு போயிட்டு இருக்கோங்க. தக்காளி இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 kg 3 euros கிட்ட ஆயிடுச்சு. நான் வர அப்போல்லாம் 79 cents கிடச்சிது. ஸோ மேபி வின்டர் சீசன்றதுனால பயங்கர விலையாயிடுச்சு போல் தக்காளி. ஸோ லீடலில் போயிட்டு
நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. இந்தியா போகிறதுன்றதுனால ஷாப்பிங் தான் நிறைய வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் இருக்காதுல்ல மாமா? இன்னும் 1 வீக் இருக்கு. ஸோ பேக்கிங் தான் இருக்கும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸைட்டட். ஆமா, லைட்டா தூறுதுல. ஆமா, இது இந்த மாதிரி ஒரு 1 hour ஆனாதான் உங்களுக்கு ஸ்னோவை பார்க்க முடியும். வாங்க. Noah. Yes. It's snow. It's snowing. Yes, நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வெளிய போலாம் ஸ்னோல. Daddy, that's funny. Very snow. தலையெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கா, என் கையெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா இவ. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக வந்து ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் எதுவுமே வந்து கீழே வந்து அந்த மாதிரி ஸ்டே ஆகலை. அந்த ஐஸோ ஸ்னோவோ எதுவுமே வந்து ஸ்டே ஆகலை. ஜஸ்ட் அப்படியே பெய்யறது அப்படியே கரைஞ்சி போயிடுற மாதிரி தான் இருந்துச்சா. சரி, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி இங்கே பாருங்கள் ஸ்னோன்னு. எங்கள் அப்பா வேறு இந்தியா கேட்டெல்லாம் பார்க்குறதுக்கு டெல்லிலாம் போயிட்டு டூர் போயிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸோட. அவரையும் நாங்கள் சும்மா விடாமல் ஃபோனை போட்டு டாடி இங்கே பாரு ஸ்னோ மழை பெய்யுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அவர் இங்கே பாருமா நான் டெல்லி இந்தியா கேட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் காட்டிட்டு அந்த டேவே செம்ம சூப்பராக வந்து போச்சு. அண்டு ஃபைனலி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பொடி வெங்காய தோசையெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு வெயிட் போடுவோம்னு நினைக்கிறேன். பட் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வின்டராக, அதனால் வந்து தெரியல. பட் நீங்கள் இங்கே ஜெர்மனியில் இருக்கிறீங்க, வின்டர்லலாம் நீங்கள் வந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க, லைக் உங்களையே நீங்கள் வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்குன்ட்டு எனக்கும் சொல்லுங்கள். நானும் வந்து ஃப்யூச்சரில் அதை ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்போ ஸ்னோ வரப்போகுதுன்னு தெரியல. நாங்கள் இந்தியாவே போகிறோம். பட் ஃபைனலி இந்தியா போகிறதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணிட்டோம் ஸ்னோவை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோலலாம் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஷாப்பிங்கில் நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் என்னெல்லாம் சில பல வேலைகள் வீட்டில் வந்து எப்படிலாம் அந்த ஹீட்டர்லாம் செட் பண்ணணும் நிறைய பேர் நிறைய சொல்கிறீங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் எப்படி வச்சுட்டு போகிறோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஹிண்ட் அண்ட் டிப்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா? பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது. ஓகே, க்ளவுஸ் எப்பயோ போல் க்ளவுஸை மட்டும் மறந்து விட்டுறேன் நான். இந்த பையன் உஷாராக போட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்னால் இப்போ ஃபோனே பிடிக்க முடியல, அப்படி வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கை. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.